ஊர் பிரச்சனை தீக்கிறதுக்காகத்தான் நாம வேஷம் போட்டுக்கிட்டு வந்திருக்கோம். அத ஏன் பரிமாணத்துக்கிட்ட மாட்டேங்கிறோம்னு கேக்குறேன். அவகிட்ட உண்மையை சொல்லிட்டோம்னா அவளை நம்ம கொத்தாசியா இருப்பான்ல. ஐயோ, காரியத்துக்கு எடுத்துறாதப்பா. அவகிட்ட உண்மையை சொல்லி அவ வெளியே சொதப்பிட்டான்னா நம்ம இருக்கிறது அசலூர். உண்மை தெரிஞ்சு போச்சுன்னா உள்ளூர்காரனுங்க எல்லாம் சேர்ந்து நம்மள பெண்ட நிமித்துருவானுங்க. சுப்புனி என்ன உசுரோட ஊருவட்டு போய் சேர்த்துருப்பா. நான் சிந்திச்சு முடிவெடுக்கிறேன். எந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகலன்னா 250 காணமே. இருங்க, பவுடர் போட்டுட்டு இருக்கேன்ல, சாவகாசமா பேசலாம். ஒருத்தி கண்ணாடி முன்னாடி போய் நின்று கால் நேரமா தெரியாது. அதனால காசெல்லாம் காணாம போயிருது. நாளை கடைக்கு வர வேண்டாம் சொல்லி போடு. நீங்க கூட வந்தீங்க, வீடு திறந்துருந்தா கேட்டு வந்து உட்காரணும். இப்படி எதோ நினைச்சு வந்து உட்கார மாமா கேட்டுதான் வந்தோம். கேட்டு இரு, கடைக்குள்ள தகராறு. ஆமா, அசலூர்ல இருந்து எவனோ பரிமளாவ பரிசம் போடுறதுக்கு வரப்போறது இல்ல. உள்ளூர்ல இருந்து எவனும் என்ன மீறி தேங்காய் வளத்தட்டோட இந்த வீட்டு வாசப்படி மிதிக்கு போறது. கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? அப்பா, திருப்பதிக்கு போகணும்னு சொல்லி 2 பிச்சைக்காரங்க வாசல்ல நின்னு உயிரை எடுக்கிறானுங்க. என்ன செய்ய? அம்மா, ஊடுல இருந்தா 4 பிச்சைக்காரன் வரத்தான் செய்வானுங்க, ஏதாவது கேட்கத்தான் செய்வானுங்க. பழசு இந்த போட்டு அனுப்பு. என்னப்பா ரொம்ப குத்தி கேட்டதா மாமா? பரிமாணம் வேணும், கட்டி வை. இங்க பாருங்க மாப்பிள்ள, நீங்க சரியான ஆம்பளையா இருந்தா என் பொண்ணு என்கிட்ட வந்து என்ன சொல்லுவானு? அப்பா, தேவராசன் கட்டி வை, இல்லைன்னா செத்து போயிடும் சொல்லணும். ஆனா என் பொண்ணு என்ன சொல்றா? கட்டி வச்சா தூக்குல தொங்குவேங்கறா. நான் என்ன பண்றது? இப்ப கல்யாணம் பண்ணி வைக்க போறியா இல்லையா? யோசிக்கிறியா இல்ல யோசிக்கிற மாதிரி நடிக்கிறியா? மாப்பிள்ள, உரிமைக்கிற காரணத்தினாலதான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு அடம் பிடிக்கிறீங்க. உங்களை பிடிக்காத காரணத்தினாலதான் செத்து போவன்னு அபாடம் முடிக்கிறான். நான் உங்க பக்கம் பேச முடியாது, அவ பக்கம் பேச முடியாது. ஏன்னா முறதவரி நடக்காத காரணத்தினாலதான் 10 தலைமுறையா இந்த ஊருக்கே நாட்டாம சொல்ற ஸ்தானத்தை ஆண்டவன் குடும்பத்துக்கு கொடுத்துக்கிறான். இப்ப யாரு கண்ணு பட்டுதோ, யாரு செஞ்ச பாவமோ, இந்த தடவையாவது சாமி குத்தம் வராம சம்பந்தம் நடக்கணும்னு பாக்குறேன். அதனால வர்ற கோயில் தோழர் நடக்கிற போட்டியில யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கே என் பொண்ணை கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். பந்தயம் கிந்தையா கோயில் திருவிழான்னு இழுத்தடிச்சு ஆரண கஞ்சியா பழங்கஞ்சியாக்க பாக்குறியா? நீ நாளைக்கு பந்தயத்தை வைக்கிற, பந்தயத்துல நான் ஜெயிச்சு இவன் கழுத்துல தாலியை கட்டி காட்டுறேன். இதுல ஏதாவது திருகுதானம் பண்ண நீங்க குடும்பத்தோட எரிச்சு சாம்பலாக்கிறேன்னு சொல்லிட்டேன். என்னங்க நீங்க பாஞ்சாலி சபதம் விட்ட மாதிரி அந்த பரதேசி சபதம் போட்டுட்டு போறா. நீங்க பாட்டுக்கு போட்டி கிட்டின்னு பைத்திய கடத்தரமா சொல்லிக்கிட்டு அவ மட்டும் இந்த போட்டியில ஜெயிச்சு தாலியை கட்டி போட்டா என்ற உசிரியா விட்டு போடுவேன். என்னடி பண்ண சொல்ற? கண்ணுக்கு வச்ச 2 பொட்டமலை பெற்ற மாதிரி கூட ஒரு ஆம்பளை பெண்ணை பெற்றிருந்தா இந்த அவசியம் நான் முன்னாடி எப்படி பேசிட்டு போயிருப்பானா? இந்த வயசுல அவனுக்கு மேல கை தூக்கி அடிக்க சொல்லியாடி. அதனால அவங்க தூக்கி அடிக்கிற மாதிரி திருவிழா போட்டின்னு சமாளிக்க வேண்டியதா போச்சு. அவங்களையும் ஜெயிக்க போற பாக்குறதா மூங்கல் மாதிரி பெருசு பிறந்தா உள்ள போற பொள்ளையாட்டா இருக்கு. எப்படியோ இவன் பந்தயத்தில் தோக்கணும், பந்தயத்தில் ஜெயிக்கிறவ பரிமளக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கணும். இந்த கிட்டாம்பாளையத்துக்காரங்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்னன்னா, இந்த போட்டியில ஜெயிக்கிறவங்களுக்கு நம்ம நாட்டாமக்காரரு அவர் பொண்ணு பரிமளாவை கட்டி வைக்கிறதா ஒத்துக்கிட்டு இருக்காரு. இந்த போட்டியில யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க பரிமளாவை கல்யாணம் பண்ணிக்கலாம். இந்த ஊர்ல என்ன ஜெயிச்சுட்டு அவ கழுத்துல தாலி கட்ட எந்த ஆம்பளைக்காவது தைரியம் இருந்தா முன்னாடி வாங்கடா, வாங்க. ஏவனுக்குமே கிடையாது. நாட்டாம பேசாம அன்ன போஸ்டா ஜெயிச்சுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு தாலியை எடுத்து என் கையில கொடுங்க. பரிமளா கழுத்துல தாலியை கட்டி வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போகணும். என்ன உட்காந்து வாய போனது பாத்துட்டு இருக்கிறேன். அவன் ஜெயிச்சுட்டான், இப்ப தாலியிட போறான். அதான் எனக்கு புரியல, இந்த வயசுல என்ன பண்ண முடியும்? திருப்பதி வரைக்கும் சொம்ப எடுத்து உருளலாம், இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் கையில் இருக்கிற காசை மொய் எழுதிட்டு முதல் பந்தியில் உட்கார்ந்து மூக்க பிடிக்க வெட்டு. ஆளப்பாரு 10 நாளைக்கு முன்னால செத்து போன பண்ணி மாதிரி வீங்கி கிடக்குறான். அவனை 2 மிதி மிதிச்சுட்டு தாலிய கட்டுவானா? கதை பேசுறாங்க.
என்ன ஊர் பிரச்சனை தீர்க்க வந்த இடத்துல எப்படி முடியும்? ஓ ஒரிஜினல் நடுவர் ஆகிட்டீங்களா நீங்க? இப்ப நீ அவனை போய் மிதிக்க போறியா இல்ல உன் தாடி பிக்கவா? வேண்டாம் வேண்டாம். நீ சொன்னா கேட்க மாட்டான் நீ. ஓப்பா பகல்லே கண்ணு தெரியாம போச்சா? அப்படி போய் நிழல பெஞ்சில உட்கார். சண்டை போடணும். ஏன் கூட சண்டை போடணுமா? பூஜனங்களே தாய்மார்களே நல்லா கேட்டுங்க. ஐயர் என் கூட சண்டை போடணுமா? அப்புறம் கையை காணா காலை காணா நான் ஒரு பல்ல சொல்லிட்டேன். போட்டே ஆகணுமா? இப்ப நான் என்ன செய்யணும்? இதென்ன அங்க அவசரமா? எடுத்து இடுப்புல கட்டு. கட்டிட்டேன். போய் கம்போதரியா தடியா எடுத்துட்டு வா. சீக்கிரமா வா. எது வேணா எடுத்து ஆடி கட்டணும். சீக்கிரமா வாயா. என்ன பாக்குற? மணி அடிக்கிற ஐயர் கையில மாட்பொம்பு எடுத்து இந்த சுத்து சுத்துறானு பாக்குறானா? ஒண்ணு நன்னா தெரிஞ்சுக்கோ. திருத்தவா கத்து கொடுத்தா ஒரு அரிஜனம் வேடம் கத்துக்கலாம், நன்னா அர்ச்சனை பண்ணலாம். அதே மாதிரி ஒரு ஐயரும் கம்பு சுத்தலாம், AK பாட்டிச்ச எடுத்து மானாவாரியா சுடலாம். என்ன விசேஷம்னா வீரமும் விவேகமும் ஒரு ஜாதிக்கோ மரத்துக்கோ சொந்தமானதே அல்ல. கத்து கொடுத்தா லோகத்துல யார் வேணும்னாலும் கத்துக்கலாம். தேவராஜ் என்ன ஆடு வாய் பொழுது பாதிக்கிறாள். நன்னா ஏறி வாங்கோ. அவரை சண்டை போட்டு சரி நீங்க பொண்ணோட விளையாட போனா குறுக்கணிக்கிறாளே சத்த தள்ளுமா. குழந்தை கருத்துல தாய் கட்ட வேண்டாமா? தாலி கட்ட போறியா? கையை முறிச்சு காக்காசு பண்றானாமா? ஏதோ அந்த தடிமாடு கிட்ட சண்டை போட்டு ஜெயிச்சிட்டேன்னு பார்த்தா நெசமாலுமே தாலி கட்டுறாங்கறியா? எங்க கட்டு பார்க்கல? பாருங்க, மாமியாராக போறேன், அதனால மரியாதை கொடுக்கறேன். இல்லனா புடி தள்ளி விட்டுருவான். என்ன விளையாட்டானா இருக்கு? அன்னி பிரச்சனை தீர்க்கிறதுக்காக வந்தன். பிரச்சனை தீர்ற வரைக்கும் ஜட்ஜின மரியாதை கொடுத்து உட்கார வச்சு சோறு போடுவேன். பிரச்சனை தீர்ந்து கொடுத்தா துரத்தி விட்டுருவேன். மாலை வேற போய் சேர்ந்துட்டா கடைசி காலத்துல காலத்திற்கு ஒரு ஆய் வேண்டாமோ? உடனே நீ வந்துரு. கையாடியா? என்னையா பார்த்துட்டு நிக்கிற? என்ன யோசிக்கிறீர்? ஜெயிக்க மாட்டாங்க நம்பிக்கை பந்தயத்தை கட்டுறது, கிழவன் ஜெயிச்சு உன்ன பேய் மூடி முடிக்கிறது. இங்க பார், நாங்கெல்லாம் மானஸ்டர்ஸ். கண்ணுல காயிற தோசையை திருப்பி போடுறதுக்கு 10 தடவை உட்கார்ந்து யோசிப்போம். நீ வார்த்தையை ஈஸியா திருப்பலான்னு பாக்குற, அது நடக்காது. டூ பேட். உங்க பேச்சு. பொதுமக்களே நீங்களே சொல்லுங்க, 5 வருஷத்துக்கு ஒருக்கா கவர்மெண்ட் யார் அமைக்கலாங்கிற முடிவு எடுக்கிறதே நீங்க. அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணு கழுத்துல யார் தாலி கட்டலாங்கிற முடிவை நீங்க எடுக்க மாட்டீங்களா? சொல்லுங்கய்யா, அட சொல்லுங்க. என் கழுத்துல நீ தாலி மட்டும் தான் கட்ட முடியும். பிரச்சனை எல்லாம் சுமமா தீர்த்து ஊர்ஜனங்களை எல்லாம் கூட்டி வச்சு எல்லாரும் முன்னாலே பரிமளத்தோட கழுத்துல தாலியை கட்டலான்னு பார்த்தோம். ஐயர் வேஷம் போட்டோம். ஆனா ஆண்டவன் அவசரப்பட்டு ஐயர் வேஷத்திலே தாலியை கட்ட வச்சானே. நீ விடுறா சுப்பிரமணியம், பரிமளத்துக்கிட்டே உண்மையை சொல்லிடலாம்.
அப்பாடா இனிமே உங்ககிட்டயாவது மனம் விட்டு பேசலாம். நீ ஒண்ணும் பேச வேண்டாம். சுடுகாட்டுக்கு போற வயசுல கட்டி சுகத்துக்கு ஆசைப்பட்டல. இப்ப என்ன சொல்ற பாக்கலாம். சுடாத